ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆதியாகமம் 28:3. ஈசாக்கு யாக்கோபை அழைச்சி அவனை ஆசீர்வதித்து சொல்கிறாரு, நீ கானானியருடைய குமாரத்திகள் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திற்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அப்போ என்ன சொல்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவான்னு அந்த நாட்கள்லாம் ஆசீர்வதிச்சாங்கன்னா, பெற்றோர்கள் ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிலைக்கும். 4வது வசனம் பாருங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான்னு பார்க்குறோம். அப்படியே அவர் போகிற இடத்துல ரொம்ப ராத்திரி ஆகிடுது. பிரயாணப்படும்போது பெயர் சபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி அங்கே ரொம்ப இருட்டாயிட்டவுடனே ஒரு கல்லை வச்சு அங்கே தலையணை வச்சு படுக்கிற யாக்கோபு. அப்போ ஒரு சொப்பனம் காடுறாங்க. ஒரு ஏணி பூமியிலேருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குமா இருந்தான். அப்போ பாருங்கள் 14ஆம் வசனம் 13-14. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். இங்கே எப்படி அவர் ஆசீர்வதிச்சாரோ அவங்க அப்பா, அதே மாதிரி ஆசீர்வதிக்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அங்கே தகப்பன் ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாரு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்போது அதே மாதிரி தான் அவங்க ஊரில் இல்லாமல், அவங்க நாட்டில் இல்லாமல், அங்கே நான் பிறந்த ஊர் அங்கே போய் பெண் பாரு அப்படின்னோடனே தான் பெத்துவேலின் வீட்டிலேருந்து ரெபேக்கால பெண்ணாக கொள்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபுக்கு, நீ போய் அங்கேயே போய் பெத்துவேல் என்னுடைய மாமனார் வீட்டுக்கு போ, அங்கே உன்னுடைய கொழுந்தனார் இருப்பார், என்னுடைய கொழுந்தனார் அவங்க வீட்டில் மச்சான் இருப்பார், அவங்க வீட்டு பிள்ளைகளில் நீ ஒரு பெண் கொள்ளுன்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. எவ்வளோ ஆசீர்வதிச்சு! அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த இடத்துல 13ஆம் வசனத்தில் அவனுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். 32 அப்புறம் பார்த்திங்கன்னா 32ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் அப்படியே போகிறாரு. போயிட்டு திரும்பவுமா வெறும் கையாக போனவர், இரு பரிவாரங்களோடு நான் வரேன், எவ்வளவோ 32:10 அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரல. 21 வருஷம் கழித்து திரும்பி வரோம் பரிவாரங்களோட. பாருங்கள், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுறதை பார்க்குறோம். அங்கே அப்புறம் அப்படி வராங்க, ஒரு ஆறு வருது. அந்த இடத்துல அந்த ஆற்றை அவர் எல்லாம் சேர்ந்து கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தி யாக்கோபு மட்டும் தனித்திருந்தான். அங்கே ஆண்டவரோடு அங்கே போராடுறான். அங்கே அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வாதத்தாலொழிய நான் உண்மை போகவிடேன்னு 26ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்போ அவர் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது யாக்கோபுன்றான். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்கிறார். யாக்கோபுனா எத்தனை ஏமாற்றுபவன் அர்த்தம். ஒரு இது பின்பற்றுபவன் கூட அர்த்தம். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த ஏமாற்றுபன்ற பேரை எடுத்துட்டு இஸ்ரவேல், நீ கடவுளோடு போராடி வெற்றி கொண்டாயின்னு சொல்லிட்டு அந்த பேரை அவருக்கு சூட்டுறாங்க. திரும்பவுமா பார்த்தீங்கன்னா 29ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 29ஆம் வசனத்தில் திரும்பவும் ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுது யாக்கோபு 32:29, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என் நாமத்தை ஏன் கேட்பானேன் என்று சொல்லி திரும்பவும் அவனை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். 35ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர் திரும்ப யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். திரும்பவும் அந்த பெயரை
அழுத்தம் திருத்தமாக 2வது முறையும் அவனுக்கு சொல்கிறார், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். முன்னாடியே வச்சார், ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணி திரும்பவும் அதை திட்டமும் தெளிவுமா அந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறாரு. அதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா கூட வாழ்த்தும் போது ஜெபிக்கும் போதெல்லாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனேன்னு சொல்லாமல் இஸ்ரவேலின் தேவனேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தாவீது கட்டடெல்லாம் கட்டி முடித்து நிறைய ஆலையெல்லாம் கட்டி முடித்து நிறைய பொருள்லாம் சவதரிக்கும் போது அப்போது ஜெபத்தை ஏறெடுக்கும் போதும் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி 2 நாளாகமத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த அருமையான வேளையிலே அப்படியாக அவனை ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்குறோம். 21 வருஷம் அங்கே லாபான்கிட்ட பணிபுரியினான். நல்ல செல்வாக்கோடு திரும்பி வரான். ஆண்டவர் அவரை ரொம்ப ஆசீர்வதித்து முற்பிதாக்களின் தேவனாக மாற்றி ஒருவராக மாற்றி, அது மட்டும் இல்லை இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்வதற்கு ரொம்ப அவர் பெருமைப்படுவார். இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் செய்து அவரை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ, யாக்கோபை போல யாக்கோபுக்கு நிறைய நல்ல பண்புகளாக இருந்தது. அப்படிப்பட்ட பண்புகள் கவனித்து வாசித்து நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலெலோகேம் 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 உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா தகப்பனே, கர்த்தாவே அருமையாய் போன யாக்கோபையின் இரவளவாய் ஆசீர்வதி தகப்பன் ஆசீர்வதித்தார். அதே போல் ஆண்டவரே நீர் தரிசனமாகி இருமுறை அவரை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே பெயரை மாற்றி ஊர்ஜிதப்படுத்தினீர். ஆண்டவரே தகப்பனே, உங்கள் வீட்டில் லாபான் வீட்டில் வேலை செய்கிற போது நல்ல உழைப்பை கொடுத்தீர். ஆண்டவரே நல்ல தாவே அவர் பக்கமாக நீ கூடவே இருந்து அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க நீங்கள் கிருபை செஞ்சீங்க. நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்க. ஆண்டவரே தகப்பனே, நல்ல ஆடு மாடு திரளான ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட ஆண்டவரே தகப்பனே, மிகவும் செழிப்பாக கர்த்தாவே திரும்பி வரும்படியாக கிருபை செஞ்சீங்க. யாக்கோபு கர்த்தாவே அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தையும் தனக்கென்று சுதந்திரித்து கொள்ள வாஞ்சியாயிருந்த பண்ணால தான் ஆண்டவரே தகப்பனே அதை வாங்கிறதுக்கு ஆவலுள்ளவனாக இருந்தான். அதை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உலகத்தின் பார்வையிலே அதை ஏமாற்றுவது போல இருந்தாலும் ஏசா அதை விற்று போட்டான். ஆண்டவரே தகப்பனை இதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டான். எனவே நீர் அதை விரும்பினீர். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இதே போல் எல்லா காரியங்களும் நீ கூட இருந்தீர். அது போல் நாங்களும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு, உம்முடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு, நீங்கள் எங்கள் தகப்பனாய் இருப்பதற்கு நாங்கள் எப்போவும் வாஞ்சிக்க உதவி செய்வீராக. அதன் மூலம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நீ கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, எத்தனாய் இருந்தவன், ஏமாற்றுவனாய் இருந்தவன் ஆண்டவரே தகப்பனே உம்மோடு போராடி வெற்றி கொண்டவனாக இருந்தது போல நாங்களும் ஜபத்திலே உம்மோடு போராடி என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி காண உதவி செய்யலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், ஏரோது நரிக்கு ஒப்பிடப்பட்டார். லூக்கா 13 வசனம் 31-33. இன்றைய கேள்வி, எப்பொழுது என்ன செய்யும்போது நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று இயேசு சொன்னார்? எப்பொழுது நீ என்ன செய்யும்போது பாக்கியவானாய் இருப்பாய் என்று இயேசு சொன்னார்?